வணக்கம் மேடம். நம்ம வீடு தான். வாங்க வாங்க உள்ள வாங்க. அபி உள்ள இருக்காங்க. நான் அபியோடைய அப்பா மிஸ்டர் சுந்தரமூர்த்தி. உள்ள வாங்க முதலாளிம்மா. புது கேட்டு நீங்க வரீங்க தான் போட்டோம். வாங்க 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 முதலாளிம்மா. வாங்க வாங்க. அபி அபி நான் நினைச்ச அளவுக்கு அபியை கன்வின்ஸ் பண்ண கஷ்டமா இருக்காது. இன்னைக்கு நான் தர ஆஃபர்ல அவ நாளைக்கே ஓடி வந்து கம்பெனி வாசல்ல நிக்க போறா பாரு. ஆஃபர் பண்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுமா. நீங்களே பேசிட்டு இருந்த அப்படியே. வாங்க வாங்க. அபி அபி யார் வந்திருக்கா பாருமா. உட்காருங்க முதலாளிம்மா. உட்காருங்க உட்காருங்கம்மா. அபியோட தங்கச்சி ஆனந்தி. வணக்கம்மா. அவ அரவிந்த் அபியோட தம்பி. ஹாய். நாங்க யாருன்னு தெரியுமா? ஐயோ தெரியாதுமா. முதலாளிமா வரீங்க அப்படின்னு என் காஜா அடிக்கிற பையன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க முதலாளிமா. அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பெனி எங்க கம்பெனி தான். அப்படியா? ஐயோ. நான் நீலாம்பரி. இவ என் மூத்த பொண்ணு அனாமிகா. எங்க பிசினஸ்ல எல்லாமே இவதான். அப்படியா? வணக்கம்மா. அபி இன்னும் கிச்சன் என்னமா பண்ணிட்டு இருக்க? முதலாளிமா வந்திருக்காங்கம்மா. நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. வாமா சீக்கிரம். முதலாளிமா என் பொண்ணு ரொம்ப நல்லா சமைப்பா. அவ சமைக்கிறத நீங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பாத்தீங்க, அதுக்கப்புறம் சாப்பிடறத நிறுத்தவே மாட்டீங்க முதலாளிமா. இங்க நாங்க ஏன் வந்திருக்கோம்னு தெரியுமா? தெரியாதுங்கம்மா. பெரியவங்க நீங்க தான் சொல்லணும். எங்க கம்பெனில டிசைனரா ஜாயின் பண்ண உலகம் முழுக்க இருந்து எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க உங்க பொண்ணுக்கு அந்த ஆஃபரை தரோம். அப்படியா? அதுவும் நாங்களே தேடி வந்து. டிசைனரா? அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியுமான்னு புரியலையே. அவ ஒரு டெய்லர் முதலாளிமா. ரெகுலரா அவ எவ்வளவு சம்பாதிக்கிறா? என்ன பெருசா ஒரு 10-15. ஏன் கம்பெனில ஜாயின் பண்ணா எவ்வளவு சம்பளம்னு தெரியுமா? ஒரு 40-50-60. நோ. உங்க ரெண்டு கையையும் நீட்டுங்க. இந்தாங்க. சேர்த்து வைங்க. வச்சிட்டேங்க. இந்த ரெண்டு கையும் நிறையிற அளவுக்கு உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போறோம். ஐயோ சந்தோஷம். இங்க போடுறா அரவிந்த். இனிமே நம்ம பணக்காரங்கடா. ஆனந்தி ஐயோ எவ்வளவு கொடுக்க போறாங்க பாருடா. அள்ளிக்கலாண்டா அள்ளிக்கலாண்டா அள்ளிக்கடா. டே வாமா. என்னம்மா அபி, முதல்ல அம்மா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? வாங்க. வா அபி, உட்காரு. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. பொதுவா நான் யாரையும் தேடி போய் பார்க்கிற பழக்கமே இல்ல. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மத்தவங்க தான் என்ன தேடி வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தரை தேடி வந்து பார்க்கறது உன்னை மட்டும்தான். ஓ, என்னம்மா பலுது? அப்படியான சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே மேடம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவளுக்கு சமையல் கட்டுல ஏதோ டென்ஷன் உளறிட்டா. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். அபி, நான் உன்னை பாராட்டியே ஆகணும். நீ டெய்லர் மட்டும் இல்ல, பெஸ்ட் டிசைனர். மாம், டிசைனர்னா அவளுக்கு புரியுமோ புரியாதோ? புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருக்கு. நீங்க சொல்லுங்க. குட். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இதுதான். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிற. ரொம்ப நல்லா டிசைன் பண்ற. அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல மாடர்னா வெரைட்டியா டிசைன் பண்ணி நீயே அத பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ற.
அதனாலதான் உடனே உன்னை தேடி வந்திருக்கேன். என் கம்பெனில நீ ஜாயின் பண்ண ஆஃபர் தரேன். அனாமிகா, நம்ம டெய்லரிங் யூனிட்ல எத்தனை டெய்லர்ஸ் இருக்காங்க? ஒரு 50 to 60 டெய்லர்ஸ் இருப்பாங்கம்மா. நம்ம கம்பெனி டெய்லர்ஸ்க்கு per month 40,000 salary. மொத்த பேருக்கும் சேர்த்துன்னு நினைச்சிராத, ஒவ்வொருத்தருக்கும். ஆனா நீ வேலை செய்ய போறது அங்க இல்ல. நீ டிசைனர். நீ டிசைன் பண்ண போற கார்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுவும் லட்சக்கணக்குல. இந்தியால திரும்புற பக்கம்லாம் அசோக் அண்ட் கோ பிராண்டுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு. அபி டிசைன்ஸ்னு உனக்காக நம்ம பிராண்ட்ல அட்வர்டைஸ் பண்ணுவோம். பேரு, புகழ், பணம் எல்லாம் நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துல பறக்க போற. எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் காலை தரையில வச்சுதானே ஆகணும். அதனால நான் பறக்க விரும்புறதில்ல. எனக்கு தலையே இடிக்காத கூரையும் எனக்குன்னு ஒரு இடமும் போதும்னு நினைக்கிறேன். அதனால நான் பறக்க விரும்பல. புரியல அபி. எல்லாருக்கும் தனக்குன்னு ஒரு இடம் தேவை இருக்கு. சின்னதோ பெருசோ அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. எனக்குன்னு என் கடை இருக்கு. அதை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. எல்லாம் போச்சு. ஏன்னா அது வெறும் கடை இல்ல, என் அம்மா. அவங்க மூச்சு காத்து அங்கதான் இருக்கு. அதை விட பெருசா இந்த உலகத்தையே தந்தாலும் எனக்கு வேண்டாம். எதுவும் இல்லாத வீட்ல பிறக்கலாம், ஆனா அப்படியே வாழக்கூடாது. வளரணும். அந்த வளர்ச்சிக்கு நாம ஆசைப்படணும். அப்பதான் நம்ம பேரை ஊரே சொல்லும். நான் சொல்றது புரியுதா? நல்லாவே புரியுது. எனக்குன்னு ஒரு 60-70 கஸ்டமர் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்தாலே போதும். அபி, கொஞ்சம் யோசிச்சு முடிவிட. நல்ல வீடு, காரு, வருஷம் ஒரு தடவை ஃபாரின் டூர், அதுவும் ஃபேமிலி மொத்தத்துக்கும். வாவ்! அபி, கொஞ்சம் பேசாம ஒத்துக்கோ. இதை விட பெஸ்ட் ஆஃபர் வேற யாரும் தர மாட்டாங்க. அம்மாமா வேண்டாம். இருக்கிற கொஞ்சம் கஸ்டமரும் அதுல வர வருமானமே போதும் எனக்கு. ஏன்னா இதுல நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப கிச்சன்ல கிச்சடி செய்யற வேலை இருக்கு. நான் போட்டுமா? டீ, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். என்ன அபி, அதிர்ஷ்டத்தை அசால்ட்டா வானான்ட்ட. முதலாளிமா, என்ன அபி, போகாதீங்க, இப்படி முதலாளிமா, சொதப்பிட்ட? இருங்கம்மா. முதலாளிமா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கம்மா. அவ அப்படிதான் மேடம். அப்படின்னா ஏன் தகுதி தெரியாம அவளுக்கு நான் தரது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு புரியாத அளவுக்கா உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எங்க வளர்த்த மேடம்? அவங்க அம்மா வளர்த்துட்டு செத்து போயிட்டா. நான் வளர்த்துருந்தா இப்படியா மேடம் வளர்த்துருப்பேன்? இப்ப பாருங்க மேடம், எல்லா கட்ட பேரும் எனக்கே வருது மேடம். அப்பாவா? அவளுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பத்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? இல்லனா இந்த 10க்கு 10 சைஸ் வீட்லயே உங்க காலம் முடிஞ்சிரும். மேடம், நல்ல புத்திமதி சொல்லி நாளை காலையில உங்க ஆபீஸுக்கு நான் வர வைக்கிறேன் மேடம். நன்றி சின்ன முதலாளிமா. அப்பா பாத்து பாரு. ஐயோ, வந்த அதிர்ஷ்டம் ரிவர்ஸ்ல போதே. அபி, அபி, இங்க வா, இங்க வந்து நில்லு. மனசுல என்ன பெரிய மகாராணி நினைப்பா உனக்கு? அந்த அம்மா தகுதியை விட்டு இறங்கி வந்து பேசிட்டு இருக்காங்க. கிச்சன்ல வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்க. பொய் சொல்லலையே. கிச்சடி தேஞ்சு போயிடுச்சுன்னா யார் சாப்பிடுறது? ஏன் நீ சாப்பிடு. தப்பு அபி, ரொம்ப தப்பு பண்ற. அந்த கம்பெனில வேலை செய்யறது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா?
இன்னொருத்தவங்க கிட்ட கை கட்டி நிக்கிறதுல என்ன கௌரவம்? அக்கா எங்க 2 பேர் வாழ்க்கையும் கொஞ்சம் நினைச்சு பாருக்கா. டேய், உன்னையும் ஆனந்தியம் பத்தி அவன் நினைச்சிருந்தாலாம் இப்படி அலட்சியமா பேசியிருப்பாளா? வீடு தேடி வந்த மகாலட்சுமி இப்படி காலை எட்டு வச்சிருப்பாளா இவ? இப்போ என்ன ஆச்சு? நமக்கு ஏதோ சாப்பாடுக்கே வழி இல்லாத மாதிரி பேசுறீங்க. நமக்கு என்ன குறை? எல்லாமே குறைதான். இங்க நம்ம என்ன வாழறோம்னு நினைக்கிற? அந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணா நாம இதை விட 10 மடங்கு நல்லா இருப்போம். உனக்கு தெரியுமா? அதெல்லாம் இவன் யோசிக்க மாட்டாமா. அபி டெய்லருங்கிற ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்துறதா நினைப்பு. ஈகோ, யார்கிட்ட ஈகோ காட்டினாங்கிறதுக்கு வரம்பு வேணா? எனக்கு யார்கிட்டயும் எந்த ஈகோவும் இல்ல. திமிரு, மொத்த குடும்பத்தையும் நம்ம தான் பாத்துக்கிறோம்ன்ற திமிரு. அதான் நீ எடுக்கிறதா முடிவுங்கிற ஆணவம், ஈகோ. அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் யோசிக்கா. கொஞ்ச நாள் நீ அங்க வேலை பார்த்தா கடையை எவ்வளவு பெருசா டெவலப் பண்ணலாம். டேய், அத பத்தி நீயும் நானும் சொன்னா மேடம் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நம்ம தேவைக்கு நம்ம சம்பாதிக்கிறதே போதும். உங்க 2 பேருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியுது, வீட்டு வாடகை, கடை வாடகை எல்லாமே கட்டுறேன். இவ்வளவும் அந்த அபி டெய்லருங்கிற சின்ன கடையில இருந்து தான் வருது. அப்புறம் என்ன? ஆமா ஆமா, இப்படி பெரிய வருமானம் அப்படியே நம்ம வீட்டு வாசல்ல 4-5 சொகுசு கார் பப்பரப்பான்னு நிக்குது. ஆணவம் புடிச்சு அலையாத, உன்னை அழிச்சிடும். புரிஞ்சுக்க, இந்த குடும்பத்துக்காக நானும் எவ்வளவுதான் உழைக்கிறது. என்னன்னு கேளு. அக்கா, ஏங்க இவ்வளவு லேட்டு? அந்த கம்பெனி முதலாளிங்க வர வந்தாங்க போல. என்னக்கா சொன்னாங்க? ஏன் அபி, உன்கிட்ட திமிரா பேசினவங்க யாரு? அபி கேக்குறோம்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு. எல்லாரும் கிளம்புங்க, கடை அடைக்கணும். அபி இன்னும் வேலையே முடியல. டெலிவரி தர வேண்டிய துணியே நிறைய இருக்கு அபி. இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு, கடை லீவு. வந்ததும் வராததுமா ஏங்க எங்களை விரட்டுற? என்னக்கா ஆச்சு? உங்க எல்லாரையும் நான் வீட்டுக்கு கிளம்ப சொன்னேன். எதுக்கு அபி நாங்க கிளம்பணும்? எதுக்குக்கா எங்களை கிளம்ப சொல்ற? அபி என்னாச்சு அபி? இப்ப கிளம்ப போறீங்களா இல்லையா? அம்மா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ண? ஏன் அப்பாவும் மத்தவங்களும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? இந்த கடை தானமா எனக்கு எல்லாமே. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் மடியில இருக்கிற மாதிரி பாதுகாப்பா, நிம்மதியா, சந்தோஷமா இருக்கேன். ஏன் இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இதை விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன்? நான் ஏன் போகணும்? எப்படி தைக்கணும்னு சொல்லி கொடுத்த நீ, மனுஷங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு கத்தி ஒளிஞ்சிருக்குன்னு ஏமா சொல்லி கொடுக்கல? இப்படி உயிரோட கொன்னு வீசுன்னு ஏமா எனக்கு சொல்லி தராம விட்ட?
அபி, அம்மா அழாதடா. அம்மா இருக்கேன்ல. அம்மா தையல் மட்டுமா உனக்கு சொல்லி தந்த, தைரியமும் சொல்லி தந்திருக்கேன்ல. நம்மள சேர்ந்தவங்களே நமக்கு எதிரா நிக்கிறப்போ எங்க இருந்தம்மா தைரியம் வரும்? பயம்தான் வருது. பயமா? ஏன் பயப்படணும்? அவங்கள பகச்சுக்குவோன்னு பயப்படுறியா? ம், பயப்படாத, சரியா? ம். உன்னை அவங்களுக்கு இன்னும் சரியா புரிய வைக்கலன்னு நினைச்சுக்கோ. பொறுமையா, இன்னும் நிதானமா உன்னை அவங்களுக்கு புரிய வை. அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, சரியா? முடிஞ்சுதாக்கா? வழக்கம் போல அப்பா திட்டாரா? அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக சொல்லி சண்டை போட்டாரா? அழுக முடிஞ்சுதா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? நல்லா கண்ணை தொடச்சுக்கோ, இன்னும் ஓரத்துல கண்ணீர் மிச்சம் இருக்க. பாக்குறவங்க யாராவது அபி ஒரு அழுமுஞ்சு நினைச்சிருவாங்க. ஐயோ, அக்கா போய் சொல்றாங்க அபி அக்கா. சரி அபி, இப்ப எப்படி இருக்கு? 1000 வாட்ஸ் பல்பு மூஞ்சல போட்ட மாதிரி பிரகாசமா இருக்கா? சிரிச்சுக்கிட்டே இரு அபி. இந்த கடை ரூபத்துல உங்க அம்மா உன் கூடயே இருக்கிற மாதிரி தான் உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். வீட்டுக்கு போங்கன்னு விரட்டினா உன்னை தனியா விட்டுட்டு நாங்களாம் போயிருவோம்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் போக மாட்டோம். வா, இன்னைக்கு தர வேண்டிய துணி நிறைய இருக்கு, டெலிவரி பண்ணணும். வா போலாம். நான் ரோசக்காரன் வரமாட்டேன். சரி போ. நீங்களும் போங்க. மறைக்காத. நீ உன் வேலையை பாரு முதல்ல. வேலையை பாரு. Blessy, what's happening? மேம், அந்த டெய்லர், what's her name? அபி டெய்லர். யா. இந்த ஆஃபீஸில் இப்போ என்ன பொசிஷன்? அபி டெய்லர் வந்தால் மட்டும்தான் நம்மளோட பிராண்ட், நம்ம கார்மெண்ட், நம்ம பிஸ்னஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமா? நோ மேம், நீங்க மட்டும் இந்த கம்பெனில இல்லனா எந்த growth-உம் இருக்காது. நாம ஏன் மேம் ஒரு சாதாரண டெய்லருக்காக இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? வாட்? சாதாரண டெய்லர்? யூ நோ ஹூ ஷி இஸ்? உங்களை மாதிரி இருக்கிற டிசைன்ஸை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே டிசைன் புக்ல இருக்கிறத மறுபடியும் வேற டிசைனா காட்டி நடிக்காத ஒரு பர்ஃபெக்ட் டெய்லர். மேம், நீங்க எங்களை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க மேம். உண்மைக்கு பேர் அவமானம் நினைச்சா நீங்க இப்பவே இந்த நிமிஷமே கம்பெனி விட்டு வெளில போலாம். எனக்கு தெரிஞ்சுதான், அதுவும் நீங்க எல்லாரும் டிசைனிங்னா என்னன்னே தெரியாத முட்டாளுங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை இன்டர்வியூ பண்ணி அப்பாயிண்ட் பண்ண. உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை செய்ய பிடிக்கலன்னா இதை விட பெரிய சேலரி, பெரிய ஆஃபர் வந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் வெயிட்டிங்ல இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்பவே இந்த கம்பெனில இருந்து நீங்க கிளம்பலாம். என்ன பதில் எதுவும் வரல? மேம், நாங்க நீங்க சொல்றதே கேக்குறோம் மேம். குட் கேர்ள், வெரி குட். அபி டெய்லர் இந்த கம்பெனிக்குள்ள வேலைக்கு வரணும். அது எப்படி மேடம்? உங்ககிட்ட நெத்தியடியா வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்னவங்க இப்ப எப்படி மேடம் நம்ம கம்பெனிக்கு மறுபடியும் வேலைக்கு வருவாங்க? வருவா, கண்டிப்பா வருவா. நம்ம எம்டி அசோக்
மேம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எம்டி. எங்க எம்டி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் மேம். சொல்லுங்க மேம், அபி இந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயா வரணுமா வேண்டாமா? வரணும். அவ இந்த கம்பெனில சீஃப் டிசைனர் போஸ்டுக்கு கண்டிப்பா வரணும். உங்க எல்லாரையும் தப்பான டிசைனர்னு கண்டுபிடிச்சு அசோக் கிட்ட சொல்லணும். மேம் எங்க வேலை போயிடுமே மேம். போகாது. அவ உங்களை பத்தி தப்பான டிசைனர்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண போறதே நான் தான். சோ அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. மேம் வெறும் டெய்லர் தான், அவளை காட்டி எங்களை பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தல, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்றேன். எஸ் மேம். என்னதான் அவ பெரிய டிசைனர் கம் டெய்லரா இருந்தாலும் இந்த கம்பெனிக்குள்ள என்னையும் உங்களையும் மீறி அவ என்ன செய்ய முடியும்? அதான் மேம் தெரியல. இடியட்ஸ். அபி இங்க வேலைக்கு வரணும். வந்து 15 டேஸ்ல எதுவுமே செய்யக்கூடாது. அவளை நீங்க எதுவுமே செய்ய விடக்கூடாது. ஓகே மேம். அபி இங்க ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அசோக் பேர்ல அவளை டார்ச்சர் பண்ணுங்க. ஓகே மேம். இன்னும் மெட்டீரியல் வரல, உன் பிராண்ட் எப்பவுமே சொதப்போன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் உன் கம்பெனில ஷேர் இன்வெஸ்ட் பண்ணது எங்க தப்பு தான் அப்படின்னு போர்ட் மெம்பர்ஸ் கதறணும். அபியை கஷ்டப்பட்டு வேலைக்கு வர வச்சது தப்புன்னு அசோக் உணரணும். அவனே அவளை வேலையை விட்டு துரத்தணும். இது எதுவுமே புரியாத அபி மறுபடியும் தெருவுல நிக்கணும். நான் எதிரியா பாக்குற அபியும் அசோக்கும் 2 பேருமே இந்த கம்பெனில இருக்கக்கூடாது. ஓகே? ஓகே மேம், we will do it. எதுக்குமா இப்படி வருத்தப்படுற? சுந்தரமூர்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? எதையோ பேசிட்டு போட்டு விடுமா. ரொம்ப வலிக்குது மாமா. கூடவே இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, காயப்படுத்தாம இருக்கலாமே. அவங்க குணமே காயப்படுத்துறது தானே. அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கு, கல்யாணம் பண்ணிக்கன்னு. நான் சொன்னது நீ கேட்கலையே. எப்படி மாமா? எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ என் தங்கச்சி, அவர் என் அப்பா. அவங்கள பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? யோசிமா, யோசி, எவ்வளவு வேணாலும் யோசி. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ சாஞ்சல ஒரு தோல் வேணும் இல்லையா? மாமா ப்ளீஸ், கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. சரிம்மா, நான் பேசல. மத்தவங்களுக்கு தான் அது ஒரு சாதாரண கடை. உள்ள இருக்கிறது 2 தையல் மிஷின், ஒரு கட்டிங் டேபிள்னு சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா அது எனக்கு உயிருக்கு சமம். அந்த மிஷினோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் மாமா நான் வளர்ந்தேன். எத்தனை நாள் அம்மா அந்த மிஷின் மேல என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த கட்டிங் டேபிள்ல துணியை விரிச்சு அதுல டிசில்ல வரைஞ்சு அதை கட் பண்றப்போ மனசு கனவு உலகத்திலே மிதக்கும். ஏதோ எனக்கே நான் தச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கனவோட அவ்வளோ ஆசாசே தப்பேன். என் உயிரோடு கலந்து போன ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட சொன்னா எப்படி மாமா முடியும்? இத்தனை வருஷமா கத்திரிக்கோலை பிடிச்சு சுயமா உழைச்சு சாப்பிட்டவள இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு கையேந்தி நில்லுன்னு சொன்னா அது எவ்வளோ வலிக்கும். அது ஏன் மாமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்க தாம்மா. சொந்த வீடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, பந்தாவா போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க. இங்க பார், அவங்க கனவுக்காக உன் மேல கல் எறிகிறாங்க. ஆனா அதுக்காக நீ உடஞ்சிடாதம்மா. மனசுல இன்னும் வைராக்கியத்தை சேர்த்துக்க. எல்லாத்தையும் தாங்குற இரும்பு மனுஷியா இரு. உனக்கு சரின்னு தோன்றது மட்டும் செய். உனக்கு சப்போர்ட்டா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் இருப்பேம்மா. தேங்க்ஸ் மாமா. எந்த மகளாவது அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க பாருமா, இந்த சிரிப்பு மட்டும் நீ விட்டுறாத. எல்லா வலியும் மனசுல இருந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த சிரிப்பை மட்டும் முகத்துல அப்படியே வச்சுக்க. ஏன்னா இந்த சிரிப்பு தான் உனக்கு கேடயம். உன்னை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயத்தை வர வைக்கிற கேடயம். என்ன நடந்தாலும் சரி மாமா,
நான் கடையை விட மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம். அபி டெய்லர் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டான். அது இந்த ஒரு வார்த்தை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அசோக், அப்பா சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இருக்கா உனக்கு? அப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக பேசுறதுக்கு டைம் இருக்கு. நம்ம எவ்வளோ வேணா பேசலாம். ரொம்ப சின்ன விஷயம்தான். நீ வாழ்க்கையில் யார் டாமினேஷனும் இல்லாமல் நீயா ராஜாவா இருக்கணும். இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்து தோத்து போயிட்டேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அவங்க 2 பேர் டாமினேஷனையும் தாண்டி எதுவுமே செய்ய முடியல. அசோக், உங்க அம்மாவை பத்தியும் அக்காவை பத்தியும் நான் எதுவும் தப்பா ஒன்றும் பேசல, புரிஞ்சுதா? அவங்க நல்லவங்க தான், நம்ம மேல அன்பானவங்க தான். ஆனா கூட அவங்க எடுக்கிற முடிவை தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பட் ஒரு நாள் கூட நீங்க இப்படி காட்டிட்டதே இல்லையேப்பா. வேற வழி இல்லையே. ஏன்னா அதுக்கு காரணம் நான். அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. விட்டுடு. ஆனா நீயும் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் செய், ஆனா நீ தோத்துறவே கூடாது. அதுல உறுதியாயிரு. அந்த ஒரு பொண்ணால இந்த வீட்டுல இருக்கிற 2 பொம்பளைங்க கிட்ட நீ தோத்துறவே கூடாது. அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நான் தோக்க மாட்டேன். குட். யோசி. ஒரு ராஜாவா ராஜ்யத்தை எப்படி உன் காலடியில கொண்டு வரணும்னு யோசி. Cheer up, man. இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்து தோத்து போயிட்டேன். எஸ் சார். சுபத்ரா, யூ ஹேவ் அ நம்பர். யார் நம்பர் சார்? அபி டெய்லர். இருக்கு சார். நான் பேசி பார்த்துட்டேன் சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நானே பேசி பார்க்குறேன். ஓகே சார். சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். விமானம் ஏறும்போது அமெரிக்க அதிபர் தடுக்கி வந்தார். ஸ்டடியா இருக்கணும் நம்மள மாதிரி. 2 உருண்டு உருண்டிட்டு அவரே எழுந்து சென்று விட்டாரா? என்ன நியூஸ்? இந்த வீட்டில் என்ன தவிர யாருக்காவது பொறுப்பு இருக்கா? செக். ஏமா ஃபோன் அடிக்கிறது எடுக்கலாம்ல? என் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எவன் காசு திருப்பி கேட்குறான்னு தெரியலையே. ஹலோ, மிஸ் அபி இருக்காங்களா? நீங்கள் யாருங்க? நான் அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலோட எம்டி பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார், நான் அபியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா? அபிகுட்டி, அசோகன் கோ முதலாளி லைன்ல இருக்காரு. அதிர்ஷ்டம் மிஸ் அந்த கால். அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா காதுல வை. பேசு. ஹலோ. ஹாய், நான் அசோக் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு 5 minutes பேசணுமே. எங்க ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம் சார்? நேர்ல இதை பத்தி பேசலாமே. ஜஸ்ட் few minutes. உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அன்னைக்கு கம்பெனிக்கு நீங்கள் வந்தப்போ என்னால் உங்களை சந்திக்க முடியல.
அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது வேற. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கேன். உங்கள் டேலண்ட் எங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஹலோ. கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். ஃபோனில் இந்த விஷயத்த ஓவராலாக என்னை பற்றி உங்களுக்கு சரியாக புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எப்போ வரணும் சார்? அது உங்கள் இஷ்டம், எப்போ வேணா வாங்க. இன்னைக்கே வரேன் சார். தேங்க்யூ. ஆல் ரைட், நேரில் மீட் பண்ணலாம். பாய். பாய் சார். அபி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. இப்போ நீ எடுத்திருக்கிறது தான் கரெக்டான முடிவு. அபி, அவங்களே ஏதாவது கோவப்பட்டு பேசினா கூட நீ கொஞ்சம் நிதானமா பேசுமா. தம்பி தங்கச்சி ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்க, உனக்கு கோவமே வராது. புரிஞ்சுப்பேன் நினைக்கிற கண்ணு. அக்கா, உனக்காக நான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடுறேன்க்கா. நீ கவலைப்படாம போய் பேசு. எதுக்கும் இப்பவே ஒரு தடவை பிராணாயாமம் பண்ணிக்கோ. ஆமா ஆமா அபி, பிராணாயாமம் பண்றதுனா கூட பண்ணு. கோவம் மட்டும் வரவே கூடாது அபி. வீட்ல உன் கூட இருக்கிற எங்களுக்கு உன் திறமையும் தகுதியும் தெரியவே இல்ல. ஒரு கம்பெனியோட எம்டிஏ உன்னை நேர்ல பாக்கணும்னு வர சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சான்ஸ். விட்றாத அபி. என்னவா நீ, அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? அப்பா கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிடுறேன், நீ சாப்பிட்டு தான் போகணும். வேண்டாம். ஏங்கா, பசியில இருந்தாலும் கோவம் வரும். அப்பா சொல்றதுதான் கரெக்ட், கொஞ்சம் சாப்பிட்டு போ. இப்பயே ஆளாளுக்கு இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க. அவங்க வேலைய பாருங்க. பாத்தியா, உனக்கு இப்பவே கோவம் வருது. கோவம் வரல, இந்த பரபரப்பும் அட்வைஸும் அனாவசியம்னு சொல்றேன். அபி, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க போகுது. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரையை நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். தப்பா நினைச்சுக்காத கண்ணு. இதையே நீ அட்வைஸா பாக்குற? அக்கறை நினைச்சுக்கோ. உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதா? திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் ஏன் இவ்ளோ அக்கறை வரணும்? இத்தனை நாளா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கலக்கா, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நீ கூட இப்ப நல்லா பேசுறடா. எங்களை என்ன ஒன்னாலும் குத்தம் சொல்லிக்க, ஆனா வேலைக்கு மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அப்பாடி. என்ன மாதிரியே என் பொண்ணு. அபி, நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஆஃபர் பண்ணுறேன். இன்னும் வேற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். அபி, உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை என் கம்பெனி மிஸ் பண்ணிச்சுன்னா அதனால லாஸ் என்னோட கம்பெனிக்கு தான். சி மிஸ் அபி, நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா அது உண்மையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுக்க உங்களோட டிசைன் எங்கள் பிராண்ட் நேமோட லாட்ஸ் ஆஃப் ஹோர்டிங்ஸ், லாட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட உங்களை வேற ஒரு உயரத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். அபி, அபி கண்ணு. அபி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்க்கா. பார்த்து மெதுவா போக்கா. நான் வேணா ஆட்டோ கூட்டிட்டு வரட்டா? இல்ல வேண்டாம், நான் வண்டியிலே போய்க்கிறேன். அபி, உன் எதிர்காலம் மட்டும் இல்லை கண்ணு, இந்த மொத்த குடும்பத்துடைய எதிர்காலம் உன் கையில தாண்டா இருக்கு. இத மனசுல எழுதி வச்சுக்கிட்டு பேசு, சரியா? புரியுது. சரி, வரேன். உட்காருமா. சீட்டை தொடைக்கூடாதா? பார்த்து போயிட்டு வாமா. பாய் அபி. ஓகேக்கா, பாய். பாய். பாய்க்கா. அபி, நீங்கள் ரெடி பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டிசைனுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதையே கண்டிப்பாக தந்துடுறேன். ஸோ
அவள் இந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டா. ஸோ சரியாக அவன் மனசுக்குள்ளே போகிற மாதிரி சரியான வார்த்தையை நான் பயன்படுத்தணும். தட்ஸ் இட். அசோக், where are you going, man? ஒரு பொண்ணு ஜஸ்ட் அ டெய்லர், அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு இவ்வளோ யோசிக்கிற? ஓகே, இந்த முறை நம்ம ஆஃபீஸ்க்குள்ள கால் எடுத்து வச்சா வெளியே போகிறப்போ நம்ம கம்பெனி எம்ப்ளாயே தான் வெளியே போகணும். ஓகே, ஐ எம் ரெடி டு மீட் her. Abhi, you are a brilliant tailor and also a super designer. I'm really happy to invite you. Yes, this will work out. ஹாய் மேம். நீங்க அபி மேம் தானே? ரைட். சார் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாரு. அவரை பார்க்கணும். ஜஸ்ட் அ மினிட் மேம். சார். Yes, Rosie. What's up? சார், அபி மேம் வந்திருக்காங்க. வெயிட் பண்றாங்க. Is it? Okay, just 10 minutes. I'll send Subhatra. Okay, sir. Ma'am, sir is asking for you to wait for a few minutes. புரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க மேம். சரிங்க. எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு. அதையும் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? சார் திரும்ப கால் பண்ண கண்டிப்பா சொல்றேன் மேம். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. சுபத்ரா மேம் வர சொல்றேன். ஓகே. Calm down. Calm down, Ashok. Just relax. பேசிடலாம். எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். Cool. Okay. ஹாய் அபி. ஹாய்க்கா. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, சம்திங்? இல்லக்கா, பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். சார் சொல்லுங்க சார். டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். நானே 2 மினிட்ஸில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே அபி, ஜஸ்ட் 10 மினிட்ஸ். I'll get back to you. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ. ஹலோ அபி, அப்பா பேசுறேம்மா. ஆபீஸ் போய் சேர்ந்துட்டியா? மீட்டிங் முடிஞ்சிச்சா? இன்னும் இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரி, இந்த பாரு, அப்பா கிட்ட பேசுற மாதிரி ஏடா கூடமா எம்டி கிட்ட எதுவும் பேசி வச்சிடாத. மொத்த குடும்பம் நிம்மதி கெடுத்துரும். புரியுதா? வேலைக்கு சேரன்னு சொல்லி ஓகே சொல்லிடு. அப்பாவால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியலமா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். அபி, முதல் மாச சம்பளத்தை அப்பா கிட்ட தான் கொண்டு வந்து. ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டா பத்தியா? திமிரு. ஐயோ, டைம் ஆகி போச்சு. கட்டு பிரிச்சுடுவானுங்களே. ஆட்டோ. அக்கா. என்னடா? மீட்டிங்ல எதுவும் கோவப்பட்டு பேசலையே? இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கல. நல்ல வேலைக்கா. நீ இப்பவே பிராணாயாமம் பண்ணிக்க. அங்க எதுவும் சண்டை போடுறாத. வேலைக்கு ஒத்துக்கோக்கா. என்னோட படிப்பை நான் முடிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ப்ளீஸ்க்கா, நீ நல்லபடியா மீட்டிங்கை முடி. நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நீ போனை வை. ஓகேக்கா ஓகேக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஹலோ.
ப்ளீஸ் அபி, உன்னை கெஞ்சி கேக்குறேன். ஏன் மேல இருக்க கோவத்தை அங்க காட்டிடாத. அங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் சரின்னு மட்டும் ஒத்துக்கோ. எங்க வாழ்க்கைய மைண்ட்ல வச்சு நிதானமா யோசிச்சு முடிவு பண்ண அபி. ப்ளீஸ் அபி, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. மேடம் உங்களை எம்டி கூப்பிடுறாரு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹா, ஓகே அபி, ஆல் தி பெஸ்ட். இந்த பக்கம் மேடம் வாங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நீங்களா? நீங்க இங்க எப்படி? இது என் கம்பெனி தான். உங்கள் டேலண்ட்டை பார்த்துட்டு விடாமல் எல்லா பக்கம் இருந்தும் உங்களை சேஸ் பண்ணது நான் தான். ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசியிருப்பேன். ஃபோனை திருடிட்டு போனவனே நீங்கள் அப்படி துரத்துனீங்க. அவன் மட்டும் ஃபோனை தூக்கி போடல, அவனை கண்டிப்பாக நீங்கள் அடி பின்னிருப்பீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசி அவன் மேலே இருக்கிற கோபத்தை நீங்கள் என் மேலே காட்டினா நான் என்ன பண்ணுறது? தேவையில்லாத ரிஸ்க் இல்லையா? அதுக்கு பதிலாக நேரில் வர வச்சு பேசினா நீங்கள் கோவப்பட்டாலும் ஒருவேளை நான் அடிக்க ட்ரை பண்ணாலும் எல்லாமே இந்த ரூம்லேயே முடிஞ்சிடும் பாருங்க. அதான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓ சாரி, வந்ததுலேருந்து நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கேன். உட்காருங்க ப்ளீஸ். இட் உட்காருங்க அபி. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ, வேற ஏதாவது கூலாக ஜூஸ் சாப்பிட்றீங்களா? யூ ஷூர்? ஓகே. சொல்லுங்க சார். சாரா? என்னையா? ஆமா, ஒரு பெரிய கம்பெனிக்கு முதலாளி. முதலாளிய சார்னு கூப்பிடுறதான மரியாதை. அதுவும் என்ன மாதிரி ஒரு சாதாரண டெய்லர் அப்படித்தானே கூப்பிடணும். ஏன் இப்படி பேசுறீங்க மிஸ் அபி? உங்க முழு பேரும் அபி தானே? அபிராமி. ஓ ஓகே. முதல்ல அம்மா மட்டும்தான் அபின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அபி அபின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு இல்லையே. அபிராமி, அபி, அது எப்படி கூப்பிட்டாலும் அழகான பேர் தானே. அபி, அபி டெய்லர், சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல? நான் பொதுவாக எப்போவுமே டெய்லர்ஸ் கூடலாம் பேச மாட்டேன். ஐ எம் பிஸி வித் மை ஸ்ட்ராட்டஜி டீம், டிசைனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க கூட பேசுறதுக்கே எனக்கு நேரம் பத்தாது. நாம சொன்னது தைக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு வந்தப்போ நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இப்ப கிடைக்கிற மரியாதையும் நினைச்சு பார்த்தேன். லாஸ்ட் டைம் வந்தப்போ என்ன நடந்துச்சு? யார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? நான் கேட்கட்டுமா? 1 minute. இல்ல வேண்டாம். ஓகே, எது நடந்திருந்தாலும் அதை மறந்துருங்க ப்ளீஸ். எனக்காக மிஸ் அபி. பரவாயில்ல சார். என்ன இருந்தாலும் நான் ஒரு டெய்லர் தானே. அதுவும் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களோட ஃபேஷன் டிசைனிங்க பார்த்து காப்பி அடிக்கிற டெய்லர். வாட்? நீங்க காப்பி அடிக்கிறீங்களா? யாரு யார் அப்படி சொன்னாங்க? எங்கேயோ எப்பவோ பார்த்தத கொஞ்சம் கூட மாறாம அப்படியே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ற அந்த குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க போய் தாங்க சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா உங்க டேலண்ட்டை பார்த்து பொறாமையில சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க அதை நம்புங்க.
உலகம் ஃபுல்லாக நான் சுற்றிருக்கேன். எவ்வளவோ டிசைனர்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்க யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு புது ஐடியா, ஒரு யூனிக்கான டிசைனை நான் உங்ககிட்ட தாங்க பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ப்ரெஷியஸ் அபி. நான் படிக்காதவ சார். ஸோ வாட்? படிப்புக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. யூ ஆர் நேச்சுரலி கிஃப்டட். உங்களையே நீங்கள் எதுக்காக குறை சொல்லிக்கணும்? அபி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. உங்களோட டேலண்ட்டை ஒரு சின்ன ஷாப் வச்சு அதோட முடிச்சுக்கிறதுனால யாருக்கு என்ன யூஸ்? நீங்களே சொல்லுங்க. நத்திங், ரைட்? அதே அபி டெய்லருங்கிறத ஒரு பெரிய பிராண்டா மாத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நான் மாத்துறேங்க, நாம மாத்தலாம். எனக்கு பிசினஸ் தெரியும், உங்களுக்கு டிசைனிங் தெரியும். நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா ஃபேஷன் வேர்ல்ட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணலாங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மை வேர்ட்ஸ். நீங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லணும்? அது நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். தமிழ்ல ஒரு கோட் இருக்கு, நான் பொன்மொழி, ஆகச்சிறந்த சொல் செயல் மட்டுமே. தட்ஸ் பேசிக்கலி மை பாலிசி. நான் என்னுடைய ஒர்க்ல என்ன ப்ரூவ் பண்றதுக்காக நினைக்கிறேன், உங்களை மாதிரி. ஐ மீன், நான் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வேலையை என் கூட சேர்ந்து செய்யலாம் தான் சொல்றேன். ஆனஸ்ட்லி ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க். தட்ஸ் வை. நல்லா பேசுறீங்க. ஒரு வார்த்தை கூட வலிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பேசுறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன்ஸா பண்ணிட்டு இருக்கோம். பிரிட்டிஷ் பீரியட்ல ரெடிமேட் ஷாப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல டிசைன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதையே ஒரு பிராண்டா மாத்தி இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். திஸ் இஸ் நாட் ஓன்லி பிசினஸ், இது எங்களோட பெருமை, எங்க பிரஸ்டீஜ். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது விலை பேசினா என்ன செய்வீங்க? எனக்கு புரியல. அதாவது கோடி கோடியா பணம் தர இந்த பிசினஸ விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? நோவே, அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன்னா இது எங்களோட உலகம், நாங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண உலகம். அதை எப்படிங்க விட்டு தர முடியும்? அதே மாதிரி தான் சார் நானும். என் கடை தான் எனக்கு உலகம். என் அம்மா கனவு கண்டு கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு உலகம். ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனா அது எனக்கு போதும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என் கடையை விட்டு நான் வரமாட்டேன். என்ன வேலைக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் எடுத்துக்க வேண்டாம். நான் வரமாட்டேன் சார். என்னால வரவும் முடியாது. நான் வரேன் சார். இவ்வளவு பெருமையும் பாரம்பரியமும் இருக்கிற இந்த தொழில யாராவது விலை பேசினா என்ன செய்வீங்க? அதாவது கோடி கோடியா பணம் தர இந்த பிசினஸ விட்டுருன்னு சொன்னா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? என் கடை தான் எனக்கு உலகம். என் அம்மா கனவு கண்டு கஷ்டப்பட்டு எனக்காக உருவாக்கி கொடுத்த ஒரு உலகம். ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனா அது எனக்கு போதும். அசோக், எதுக்கு இந்த அப்செட்? ஒண்ணும் இல்ல. போய் என் தம்பி எப்போ எப்படி இருப்பான், என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாதா? இது சின்ன அப்செட், அவ்வளவுதான். ஆமா, அந்த டெய்லர் பொண்ணு, அவ பேரு ஏதோ அபி டெய்லர்.
அபி டெய்லர். வேலைக்கு வர முடியாதுன்னு நேர்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாளாம். am I right? come on, நம்ம கம்பெனி, நம்ம ஆபீஸ், அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போயிடுமா? கண்ட்ரி வைடா, வேர்ல்ட் வைடா டிசைனர்ஸ் இருக்கிறப்போ நீ ஏன் அவளை நம்புறேன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்னால. அபியோட டிசைன்லயும் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்லயும் ஒரு மேஜிக் இருக்கு, அது நிஜம். எஸ் எஸ், ஐ பிலீவ் தட். நானும் பார்த்தேன் தான். பட் அந்த மேஜிக் எல்லா நேரத்திலயும் ஒர்க் ஆகாதா அசோக்? டிசைனர் ஜாப் இஸ் சம்திங் டிஃபரண்ட். ஆஃப் கோர்ஸ் ரைட். பட் எனக்கு அந்த பொண்ணு மேலேயும் அவ டேலண்ட் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அபி டெய்லர் மட்டும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலே நாம தான் நம்பர் 1. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்குன்னு படிச்சு அதையே பேஷனா வச்சிட்டு இருக்கிற டேலண்டட் டிசைனர்ஸ் இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல ஒரு டெய்லர், அதுவும் சாதாரண டெய்லர், அவளால நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸ காப்பாத்த முடியும்னு நம்புறது தப்பு. ஆனா அவ மட்டும் நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணா நீ சொன்னது பொய்ன்னு ஒரே செகண்ட்ல நான் அப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா இத பாரு, நானும் அம்மாவும் அந்த பொண்ணு கிட்ட பேசி பார்த்தோம், நடக்கல. ஏன் நீயும் பேசி பார்த்த, நடக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? இன்னும் முடியல. இன்னும் 4 days டைம் இருக்கு. அதுக்குள்ள நிச்சயமா என்னால ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அசோக். ஆனா நீ ஒன்ன நம்பாம யாரோ படிக்காத டெய்லரை நம்புறியே, அதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச டிசைனர்ஸ் எல்லாரையுமே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ அவங்களோட பேசு, ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடு. இல்ல, இது எனக்கான சேலஞ்ச். அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். பட் 4வது நாள் போர்ட் மீட்டிங்ல நீ அவமானப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை விட நான் தான் அதிகமா வருத்தப்படுவேன். அது எனக்கும் புரியுது. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நினைச்சதை அடைஞ்ச பழக்கப்பட்டவன் நான். தோக்குறது எனக்கு எப்பவும் பிடிக்காது. நான் தோக்கவும் மாட்டேன். ஐம் ஷூர். ஓகே, அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு இருந்தா போதும். நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். போய் ரெஸ்ட் எடு. அன்பால சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அதிகாரமா தான் ஏதாவது செய்யணும். நாம யாருன்னு அந்த அபிக்கு காட்டிடணும். அது நாம செஞ்சதா என்னைக்குமே வெளியில தெரியக்கூடாது. அசோக் செஞ்சதா தான் தெரியணும். இப்போன்னு இல்ல, எப்பவுமே. அபிங்கிற ஒரு சாதாரண டெய்லர் மூலமா ஏன் ஷேர் காணாம போயிடக்கூடாது. அவளுக்கு பணத்தோட பவர் என்னெல்லாம் செய்யும்னு காட்டணும். அவளை அசோக்குக்கு எதிரா திருப்புற வேலை இப்பல இருந்தே நடக்கணும். எந்திரி சொல்றேன். எதுக்கு? அட எந்திரி. அக்கா நோட் பண்ணுக்கா. பாரா, என்ன பண்ற நீ? 72 43. அக்கா இவன் தான் சொல்றானா நீ நோட் பண்ற, இவன் தப்பா எடுத்துட்டு இருக்கான்க்கா. விடு. கணேஷ், என்ன பண்ற? ஐயா அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. எவ்வளவு நாள் தான் காஜா போடுறது? நானும் டைலர் ஆயிலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆயிட்டாலும் மாமா, உனக்கு காஜாவே ஒழுங்கா அடிக்க தெரியாது. இதுக்கெல்லாம் வரும். ஆளப்பாரு, கைய காட்டு. ஏமா தெய்வானே, உன் வீட்டுக்காரரை ஜெயில் இருக்கிறப்ப விட்டு தர மாட்டேங்கிற. அவரு கொஞ்சம் நல்லவரா இருந்தாருன்னா கோயில் கட்டி கும்பிடுவாட்டு இருக்க. அது மட்டுமா, தங்கத்திலேயே ஒரு பெரிய தேரை செஞ்சு அதில் அப்படியே ரத யாத்திரையை கூட்டு போயிட மாட்டாங்க. தம்பி கணேசா, ஐயோ மன்னிச்சு மன்னிச்சு. பார், ஏடா ஒரே கை எத்தனை தடவை வலை எடுப்பேன். வாங்க மாமா. ஆமா அபி. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யாம வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்துருக்குமோ. ஏமா கோச்சுக்கிற? 1 மணி நேரமா கரண்ட் இல்லம்மா. அபி, உங்க அம்மா மிஷின்ல உட்கார்ந்து தைச்சா உனக்கு பிடிக்காதாமே, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. நான் அப்படியே வந்து கொஞ்சம் கூட மாதிரி பேச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். அபி நம்ம பொண்ணுதான், எதுவும் சொல்லாதுன்னு சமாதானம் பண்ணிட்டு இருந்தம்மா. கணேசா, நீ ஈபிக்கு ஃபோன் பண்ணி எப்ப கரண்ட் வரும்னு கேளு. இல்ல பி. அம்மா,
ஃபோன் பண்ணா தான் ஒருத்தனும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. உன் ஃப்ரெண்ட் இருக்கானே உதவாக்கற, அதான் என் மகன், அவனை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். மாமா அவனை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்காதீங்க மாமா. நீங்க வேணா பாருங்க, அவன் தான் உங்களை உட்கார வச்சு சோறு போடுவான். சரி கணேசா, நீயும் ரகு கூட போயிருக்க வேண்டியதானே? நானும். அக்கா கணேசன் வரேன் தான் சொன்னான், ரகு அண்ணன் தான் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆமா அபி. அபிமா ஒரு 10 நிமிஷம் தான், லைன்ல ஏதாவது பிரிச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கம்மா, கரண்ட் வந்துடும். என்ன வண்டி நிறுத்து, சீக்கிரம் கொட்டு. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, கொட்டி விடுங்கடா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னக்கா பண்றாங்க? கடை முன்னாடி ஜல்லிய கூட்டிட்டு இருக்கீங்க. அண்ணா நிறுத்துங்கண்ணா. டேய் கட்டையில இறக்கி போடுங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் இறக்குங்கடா சீக்கிரம், ஜல்லி இறக்குப்பா வேகமா. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க கட்டையில வச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் கடையை மறைச்சு வைக்கிறீங்க. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் இறக்கு, வேலை நடக்கட்டும். ஏப்பா தம்பி, உள்ள என்னன்னு கேக்குது இல்ல? பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு ஜல்லி கொட்டிட்டு இருக்கிற. வண்டி எடுத்து அந்த பக்கம் போப்பா. இப்படி கொட்டினா டெய்லர் கடையில் இருக்கிற துணியெல்லாம் மண்ணாயிராது. அண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இப்படி கட்டையில அடக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜல்லி கொட்டுறீங்க? இது டெய்லர் கடைனா? ஏமா எந்த கடை இருந்தா எங்களுக்கு என்னம்மா? இந்த இடத்துல தான் ஜல்லியை கொட்டி கட்டையை இறக்கி போட சொன்னாங்க, அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்னது இங்கதான் இறக்கி வைக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? இங்க பாருங்க, மரியாதை எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. தம்பி, நிர்வாகத்துல இருந்து என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சும்மா எங்ககிட்ட கத்தாத. இங்க மேம்பாலம் கட்ட போறாங்கப்பா. என்னது மேம்பாலமா? இது மேம்பாலம் கட்டுற வழியா? 2 வீலரு ஆட்டோ தொத்து இங்க எதுவும் போகாது. இந்த ரோட்டுக்கு மேம்பாலமா? இங்க பாரு, ரோடு போட்டாலே 1 வருஷம் ஆகும், மேம்பாலம்னா 10-15 வருஷம் ஆகும். அப்பா இவங்க எதை வேணாலும் கட்டிட்டு போகட்டும்பா, ஆனா நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கடையை மறைச்சு ஏன் இப்படி கொட்டுறாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். தம்பி, அந்த பக்கம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்டோட வேலை நடக்க போகுது. நாளை காலையில இந்த ரோட்டை தோண்ட போறாங்க. இந்த பக்கம் பாதாள சாக்கடையை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க, அதுக்கு குழி தோண்ட போறாங்க. அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் இறக்கி போடுவோம். இங்க பாருங்க, இன்னும் எந்த பக்கமும் எதுவும் தோண்டல, ஏன் வெட்டியா கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா அள்ளிட்டு போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான். என்ன செய்வ? சார் என்ன சார் நியாயம் இது? எங்க இடத்துக்கு முன்னாடி எங்க வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு எங்களே மிரட்டுறீங்க. மிரட்டுறனா? நான் மிரட்டுறனா இல்ல இவ மிரட்டுறானா? ஏய் மரியாதையா பேசு, இல்ல கொன்னு போடுறேன். சொன்னா கேளு ரகு. கொன்னுடுவியா? தொட்டு பாரு. அரசாங்கம்னா என்ன, அரசு அதிகாரினா என்னன்னு நான் இப்ப காட்டுறேன். என்ன பெரிய அரசாங்கம், நீ என்ன பெரிய அதிகாரி, என்ன செய்வ நீ? டேய் இவன் கை கால ஓடுறான். ஆமா வேண்டாம். இவன் அதிகாரம் நம்மள என்ன பண்ணனும் பார்க்கலாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சண்டை வேண்டாம் மாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார் ஏன் சார் தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க? இத பாருமா, நான் பிரச்சனை பண்ண வரல, என் வேலையை தான் செய்ய வந்தேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் நிர்வாகத்திட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு வேலை செய்ய வந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் கொட்டியாச்சுல, வண்டி எடு. இறக்கிட்டியா? வண்டி எடு.
போச்சா? சும்மாவே துணியில தூசி ஒட்டுதுன்னு எல்லாரும் கதை கதையா சொல்லுவாங்க. இதுல ஜல்லியை வேற இங்க வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. இனி நம்ம கடைக்கு கூட்டம் ஓஹோன்னு வரும் பாரு. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? மாசாணி அம்மனுக்கு 1 மாசம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்தா மட்டும் பிரச்சனை எல்லாம் தீந்துருமாக்கா? வேற என்ன பண்ண சொல்ற? ஏமா இப்படி புலம்புறீங்க? நாளை காலையில எல்லாத்தையும் அள்ளிட்டு போக வச்சிடலாமா? நமக்கு அரசாங்கத்து ஆள் இல்லாம போச்சு, பாத்துக்கலாமா? ஈபி ஆபீஸ்ல என்னப்பா சொன்னாங்க? அப்பா, அந்த நிர்வாக ஆபீஸ்ல இருந்து தான் கரண்ட்டை கட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்களாம். அதனால அங்கதான் போய் பேசணும்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாம ஏன் இப்படி கரண்ட்டை கட் பண்ணி அந்த ஆபீஸ்க்கு போ இந்த ஆபீஸ்க்கு போனா அலை கழிக்கிறானுங்க. பயப்படாத, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளை காலையிலக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாமா?